ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ராஜி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம டேஸ்ட்டான தக்காளி சாதம் பாத்திரத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சீக்கிரமாகவும் சுலபமாகவும் செஞ்சிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி சாதம் செய்கிறதுக்கு முதல்ல அரிசி எடுத்துக்கலாம். நான் 1.5 உலக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். 1.5 உலக்கு அரிசியில் நம்ம தக்காளி சாதம் செய்யும்போது தாராளமாக 8 பேர் சாப்பிட்லாங்க. இப்போ இந்த அரிசியை நம்ம நல்லா கழுவிக்கலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க. நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ள தூசு மண் எல்லாம் நல்லா போகும். இப்போ சுத்தமாக நல்லா கழுவியாச்சு. இப்போ இந்த அரிசியை நம்ம ஊற வச்சுக்கலாம். தண்ணி நல்லா நிறையா ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. அரிசி ஊறுறதுக்குள்ளே நம்ம மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 3 கிராம்பு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லலாம், இது கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பொரிக்க விடுங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. இப்போ இது நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா வதங்கி வரும். அப்படி இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நிறையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்க்கும்போது தக்காளி சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கூட ஒரு ஸ்பூன் வேணால் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுவும் நல்லா வதங்கி பச்சை வாசம் போகணுங்க. பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருப்பேன். இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். ஒரு 10 நிமிஷம் போல் வதக்குனிங்கன்னா போதுங்க. நல்லா வதங்கி வந்துடும். நம்ம தக்காளி வதக்கும் போது ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சா தக்காளி வதங்க ரொம்ப லேட் ஆகும். வெங்காயம் வதக்கும் போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தக்காளி வதக்கும் போது ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வதக்கிக்கோங்க. தக்காளி ரொம்ப சீக்கிரமாக வதங்கி வரணுன்னா கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக வதங்கி வந்துடும். நான் உப்பு போடாமல் தான் வதக்கிட்டு இருக்கிறேன். அதனால் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சமாக வதங்க ஆரம்பிச்சிச்சு. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடணுங்க. அந்த நம்ம பெங்களூர் தக்காளின்னு சொல்கிறோம்ல, அதைத்தான் போட்டிருக்கேன். நாட்டு தக்காளினா சீக்கிரமாக வதங்கிடும். இந்த மாதிரி குண்டு தக்காளி போடும்போது கொஞ்சம் லேட்டாகும். இப்போ நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் எப்போவுமே காரம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கும்போது தக்காளி சாதம் நல்லா செக்கச்சவேன்னு இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள் போட்டோம்னா தக்காளி சாதம் மஞ்சள் கலராக இருக்கும். அதனால் நீங்கள் மஞ்சள் தூள் தேவைன்னா போட்டுக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அப்போ தான் கலர்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எந்த அளவுக்கு மசாலா பிடிக்குமோ அந்த ஃப்ளேவரில் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். ஸோ இது நம்ம கரம் மசாலா சேர்க்கும் போது நல்லா ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம போட்ட அந்த மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா வதங்கியாச்சு. வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாங்க. பொடியாக கட் பண்ணி வச்சா மல்லி இலை சேர்த்துக்கோங்க. மல்லி இலை ரொம்ப வதங்க வேண்டாம். அந்த ஒரு பச்சை ஃப்ளேவர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் சும்மா 1 நிமிஷம் போல் அந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1.5 உலக்கு அரிசி இதில் எடுத்திருந்தேன் இல்லையா, இந்த அளவுக்கு நான் இந்த கப்பில் எனக்கு 3 கப் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். அதனால் நான் 1.5 உலக்கு அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா நம்ம குக்கரில் வைக்கும்போது கரெக்டாக 3 கப் தண்ணி எடுத்தால் போதும். பாத்திரத்துலங்கிறதுனால ஒரு 1/2 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஆவியெல்லாம் வெளியே போகும் இல்லையா, அதனால் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுருந்தா போதும்.
நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டுக்கலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா நுரக்கட்டி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் மூடியை எடுத்துருவோம். ஏன்னா அப்படியே நம்ம கொதிக்கிற வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சுருந்தா எல்லாம் வெளியில் பொங்கி வந்துடும். அதனால் ஓரளவுக்கு நல்லா நுரக்கட்டி பொங்கி வர ஸ்டேஜில் மூடியை எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஏற்கனவே அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அரிசியை நல்லா வடிகட்டி நம்ம இந்த தக்காளி கலந்த தண்ணியில் இந்த மசாலா தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. நம்ம அரை மணி நேரம் அரிசி ஊற வைக்கிறதுக்கும் இந்த மசாலா எல்லாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் வதக்கிறதுக்கு ஆயிடுச்சுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. 30 நிமிஷத்தில் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஸ்டார்டிங்கில் அரிசி கழுவி வச்சதுலேருந்து தண்ணி கொதிக்கிற வரைக்கும் 30 நிமிஷம் நல்லா கரெக்டாக வந்துடுச்சுங்க. இப்போ அரிசி எல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்குறேன். நான் 1.5 உலக்குக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துருக்குறேன். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கரெக்டான பக்குவத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பும் கரெக்டாக பதம் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு லைட்டாக மூடி வச்சுக்கலாங்க. ஃபுல்லாக மூடி வைக்க வேண்டாம். ஏன்னா அது தண்ணி அரிசி கொதித்து வரும்போது தண்ணி வெளில சிந்தும் இல்லையா, அதனால் நீங்கள் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க. ஒரு நல்லா கொஞ்சமாக கொதித்து வரும்போது அப்பப்போ மூடியை எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் பாத்திரத்தில் அடியில் பிடிக்காமல் வரும். நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா பாத்திரத்தில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. ஜஸ்ட் 15 நிமிஷம் தாங்க. அரிசி போட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா 15 நிமிஷத்தில் உங்களுக்கு தக்காளி சாதம் ரெடி ஆயிடும். நம்ம அரிசி கலந்து சாதம் முடிக்கிறதுக்கு கரெக்டாக 45 நிமிஷம் தாங்க. நீங்கள் குக்கரில் வைக்கிறதுக்கு எந்த அளவு டைம் எடுக்குமோ அதே டைம் தான் நம்ம பாத்திரத்தில் வைக்கிறதுக்கும் எடுக்கும். நீங்கள் கரெக்டாக பக்குவமாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 45 நிமிஷமே போதுமானது. பாருங்கள், நம்ம குக்கரில் செய்யும்போது கூட சோறு வந்து ஆறிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி காஞ்சி போயிடும், ஒரு மாதிரி இறுகி போயிடும். ஆனால் பாத்திரத்தில் செய்யும்போது அப்படி இல்லைங்க. நல்லா நம்ம நைட் வரைக்கும் வச்சுருந்தாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் அப்பப்போ கலந்து விட்டு ஒரு 2-3 தடவை தான் கலந்து விட்டுருப்பேன். இப்போ நல்லா ஒரு செட் ஆகிடுச்சிங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதனால் நல்லா பூ போல் நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க. பக்குவமாக வெந்து வந்திருக்கு. பாருங்கள், அடியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டுக்கலாங்க. ஏற்கனவே நம்ம மல்லி இலை போட்டிருக்கோம். ஃபைனலாக ஒரு கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டுட்டு நம்ம கலந்து விடும்போது அது ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். கடைசியாக இறக்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மல்லி இலையை போடுங்க. மல்லி இலையை தூவிட்டு இதையும் லைட்டாக கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மறுபடியும் மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட தக்காளி சாதத்தை பரிமாறுங்க. இந்த தக்காளி சாதத்துக்கு சைட் டிஷ் வெங்காயம், தயிர் வெங்காயம் சூப்பர் காம்பினேஷனுங்க. தக்காளி சாதம் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாங்க. பாய்.